கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த நாளை கொடுத்ததுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக நம்முடைய வாய்களை திறந்து நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் பரிசுத்தமும் நீதியும் உடையவரே, உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. நீர் நல்லவரும் வல்லவரும் வாக்கு மாறாதவருமாய் இருப்பதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தையும் துதியையும் மகிமையும் எடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த 2025 வருடத்தில் கூட 8வது மாதத்தை காண செய்த மகா பெரிய கிருபைக்காக உமக்கு நன்றி ஐயா. தேவனே, இந்த 8வது மாதம் 8வது நாளை காண கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. இப்போது தகப்பனே கூடியிருக்கிற ஆண்டவரே, இந்த ஜூம்ல கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. நீர் என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க ராஜா. உடைய வார்த்தை, உடைய சத்தம், உடைய துணி கேட்கப்படட்டும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமம் ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே, ஆமென். நாம் இன்றைக்கு மிஷினரியை குறித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிஷினரியை குறித்து நாம் தியானம் செய்து கொண்டு வருகிறோம். இன்றைய நாளில கூட மிஷினரியை குறித்து நாம் தியானம் செய்ய போகிறோம். மிஷினரி யார் என்று சொன்னார், ஜெயின் ஜெராட் மஜல்லா. இவரை குறித்து தான் நாம் தியானம் செய்ய போகிறோம். இவர் 1726 மற்றும் 1755 தன் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தவர். இவர் எங்க பிறந்தார் அப்படின்னா, இத்தாலி நாட்டில துரோவா லுக்கனோ என்ற இடத்துல பிறந்திருக்கிறாரு. அடுத்து இவர் எப்போ ஊழியத்துக்கு வந்தாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏப்ரல் 6ஆம் தேதி என்ன பண்ணிருக்காரு, அவர் சிறு வயதிலேயே அடிக்கடி தனி இடத்துல ஜெபிக்கவும் ஜெபத்திலே தன்னுடைய நேரத்தை செலவிடவும் கொண்டு இருந்திருக்கிறார். அப்படி இருக்கிற மாத்திரத்தில் தன்னுடைய ஒரு முக்கியமான தன்னுடைய வீட்டிலே ரொம்பவும் கஷ்டம் என்று சொன்னால் அவ்வளவோ பெரிய கஷ்டம். அந்த கஷ்டத்துல கூட அவர் என்ன செய்திருக்கிறார், தூய்மை பணியாளராக தன் வேலையை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார். அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன். இன்றைய வேத பகுதி ஏசாயா 56ஆம் அதிகாரம் வசனம் 1 59ஆம் அதிகாரம் 21வது வசனம் வரைக்கும். தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் மார்க் 1ஆம் அதிகாரம் 21 28 வரைக்கும். மனப்பாட வசனம் 1 மார்க் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன இந்த புதிய உபதேசம், எப்படிப்பட்டது, இவர் அதிகாரத்தோடு அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மார்க் 1:27. ஜெராட் செயின்ட் ஜெரால்ட் இளவயது அழைப்பு எப்படி என்று சொல்லி இங்கே தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 6, 1926 அன்று இத்தாலி நாட்டில் உள்ள முரோ லுக்கனோ என்ற இடத்தில் பிறந்தவர் செயின்ட் ஜெராட் மஜல்லா. இவரது சிறு வயதிலேயே தையல் வேலை என்று சொல்லும்போது நன்றாக டீச்சிங் பண்ணுவாரு, துணிகளை செய்து கொண்ட இவர தந்தை காலமானார். சின்ன வயசுலேயே இவர் அப்பா இவரை விட்டுட்டு செத்துட்டு இருக்காரு. அதன் பிறகு அக்குடும்பத்தில் பொருளாதார நெருக்கடி பலமாய் பெருகியது. கஷ்டங்களுக்கு மத்தியிலும் தன் சிறு வயதில் இருந்தே விசுவாசத்தில் உறுதியாய் இருந்த ஜெராட்டு அடிக்கடி ஜெபத்தில் தன் நேரத்தை செலவிடும் பழக்கம் கொண்டவராய் இருந்தார். அடிக்கடி தன்னுடைய நேரத்தை ஜெபத்திலே
செலவிடும் பழக்கம் உள்ளவராக இருந்தார். நாம் கூட சில நேரத்துல நம்முடைய ஜெபத்துல நாம் என்ன பண்றோம், நம்முடைய நேரத்தை செலவிடுறோம். அப்போ ஜெரால்ட் கர்த்தரின் சித்தத்தோடு ஒன்றிணைந்த வாழ்வு, கர்த்தருடைய சித்தத்தோடு இவர் என்ன செய்திருக்காரு, தன்னை முழுவதுமாக கர்த்தரோடு ஒன்று இணைந்து தன்னை ஒப்புக்கொண்டு இருக்கிறார். கர்த்தரின் சித்தத்தை விரும்புகிறபடி அவர் விருப்பம் மற்றும் இங்கு நிறைவேறி கொண்டு இருக்கும் என்று அறிவை உள்ளடக்கிய வாக்கியம் ஜெரால்டின் வீட்டு வாசலில் தொங்கிக் கொண்டு இருக்கும். பரிசுத்த வாழ்வின் ஒவ்வொரு பகுதியும் வடிவமைத்து இலக்கியமே தொடர்பில்லாத நிகழ்வுகளை முன்னமே பார்க்கும் அரிய தளந்தான ஆவிக்குரிய நுண்ணறிவை கர்த்தரியன் ஈவாக கொண்டிருந்த ஜெரால்ட் எளிமையான கீழ்ப்படிதல் உள்ள வாழ்வை வாழ்ந்தார். 1752 தூய்மை, பணிவு மற்றும் ஒழுக்கம் நிறைந்த வாழ்விலை தன் கடைபிடிப்பதாக பரிசுத்த வாக்குறுதியை எடுத்தார். இவர் இரட்சகரின் திருச்சபையில் ஒரு சகோதரனாக இவர் தோட்ட வேலை, பாத்திரங்களை கழுவுதல், தையல் வேலை மற்றும் வயலில் காவல் வேலை ஆகிய கீழ்த்தரமாக எண்ணப்பட்ட வேலையையும் பரிசுத்த ஊழியம் என்று கருதி அவற்றை செய்தார். யாரும் செய்யக்கூடாத வேலையை இவர் என்ன செய்தாரு, இது பரிசுத்தம் என்று கர்த்தருக்கு என்று தன்னை அர்ப்பணித்து அவர் செய்தார். பரிசுத்த திருவிருந்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இவர் வாரத்தில் 3 முறை கர்த்தரின் பந்தியில் பங்கேற்று சகா சபையினர் செய்யும் தவறுகளை கனிவுடன் திருத்தும் வண்ணம் நீங்கள் கர்த்தருக்கு புறம்பானதை செய்துவிட்டு எப்படி சமாதானத்துடன் வாழ்வீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். ஜெரால்டின் செபங்கள் பரிசுத்த பதில்களை கொண்டு வந்ததாகும். அவரது தியாகம் நிறைந்த ஆத்மா எப்பொழுதும் ஏழைகளுக்கு உதவி செய்ய சாய்ந்ததாகும் பலர் சாட்சி கூறினார். விருப்பத்துடன், முழு மனதுடனும் மகிழ்ச்சியுடனும் கர்த்தரின் சித்தத்தை செய்யும் வாழ்வை வாழ்ந்த இவர் கர்த்தருக்கு என்று வாழும் பலிப்பிடமாய் நிகழ்ந்தார். கர்த்தருக்கு என்று வாழும் பலிப்பீடமாய் நிகழ்ந்தார், வாழ்ந்து வந்தார். 2 கொரிந்தியர் 12:9 அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். மாம்சத்தில் பலவீனராய் இருந்தாலும் கர்த்தரிடத்தில் இருந்து வந்த பலன் வலிமை தந்து ஜெரால்டின் வாழ்க்கையில் உதவியாய் இருந்தது. வாழ்க்கை பாடம், பணிவுடன் ஊழியம் செய்யுங்கள். கர்த்தரை மகிமைக்கென செய்யப்படும் எந்த வேலையும் தாழ்ந்தது அல்ல. ஜெரால்டை போல நாமும் பிறரிடையே மகிழ்ச்சியுடனும் ஊழியம் செய்ய வேண்டும். இந்த அருமையான ஜெரால்ட் ஊழியர் குறித்து இந்த நாளிலே நாம் வாசித்தோம். அருமையான ஜெரால்ட் ஊழியர் கர்த்தருக்கு என்று எந்த வேலையை செய்தாலும் கர்த்தருக்கு என்றே செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். எல்லாரும் கீழ்த்தரமாக சொல்லப்படுகிற வேலையை இவர் கர்த்தருக்கு என்று ஊழியத்தை செய்தார். அடுத்து ராபோஜனம் வந்த பொழுது ஜனங்கள் செய்யும் தவறுகளை கண்டித்து உணர்த்தினார். உணர்த்தது மட்டுமல்ல, கர்த்தருடைய கிருபையை கொண்டு, கர்த்தருடைய பலனை கொண்டு, கர்த்தருடைய ஆலோசனையை கொண்டு தன்னுடைய அங்கிருந்த ஜனங்களை கண்டித்து ஊழியத்திலே கர்த்தருக்காக தன் ஆத்துமாவையும் ஆதாயப்படுத்தி கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்குரிய வேத வசனத்துக்கு நாம் கடந்து செல்வோம். இன்றைக்குரிய வேத வசனம் மார்க் 1 கர்த்தர் இங்கே தேவாலயத்திலே இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்க ஒரு அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷனை அங்க வந்திருக்கான்.
இயேசு கிறிஸ்து அங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும்போது அந்த அசுத்த ஆவியை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ பேசாமல் என்ன செய், இவனை விட்டு ஓடிப்போ என்று சொல்ற. பின்பு கப்பர்நகமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளிலே ஜெபாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார். அவர் வேதவாரகரை போல போதியாமல் அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தபடினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை என்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். வேதாகமத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், மார்க்கு மற்றும் இங்க என்ன செய்யறாருன்னா, இயேசு கிறிஸ்து தேவனுடைய பரிசுத்தர் இங்க சாத்தான் சொல்லுவதை குறித்து நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியும். இது ஒரு உண்மையான ஒரு சத்தியத்தை இங்கே பார்க்கிறோம். சாத்தானே தேவனுடைய பரிசுத்தர் என்று சொல்லி கர்த்தரை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஏன் என்று சொன்னால், பிதாவானவர் தன் குமாரருக்கு தேவனுடைய பரிசுத்தர் என்று சொல்லி சொல்லக்கூடிய தகுதியை குமாரனுக்கு கொடுத்திருந்தார். அதைத்தான் இங்கே சாத்தான் சொல்லுகிறார், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டானா. சத்தமிட்டது மட்டுமல்ல, தேவாலயத்தில் உட்கார்ந்து சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருந்தவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். என்ன உபதேசம், இவ்வளவு நாளாக இந்த உபதேசத்தை நாங்கள் கேட்கவில்லையே. அவர் அங்கிருந்து சத்தமிடுகிறார், வாய் திறந்து சொன்னார். சொன்ன அந்த வார்த்தையிலே அசுத்த ஆவி இவனை விட்டு ஓடிற்றே, ஓடுகிறதே என்று சொல்லி ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறது மட்டுமல்ல, ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்ளுகிறார்கள். அப்போ இந்த வல்லமையை, தேவனுடைய பரிசுத்தர் என்ற வார்த்தையை இன்றைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கிற பெயரை மனிதன் யூஸ் பண்ணுகிறான். ஏன்னா இந்த உலகத்திலேயே உண்மையான தேவன் இயேசு கிறிஸ்து தான். சாத்தானும் நன்றாக தெரிந்திருந்தான். அதனால்தான் அவன் தெரிந்திருந்ததை வெளிப்படுத்துகிறான் அந்த இடத்துல, உமக்கும் எனக்கும் என்ன என்று சொல்லி. இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா, லேகியோன் பிசாசு கூட இப்படியே சொல்லுவான், நீ தேவனுடைய குமாரன், உமக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஆண்டவர் சொல்லுவாரு, நீ இவனை விட்டு ஓடிப்போ, நீ இவனை விட்டு ஓடிப்போ. இன்னைக்கு அதே போலதான் நம்முடைய சபைகளில கூட சாத்தானுங்களை நாம் ஜெபித்து துரத்துகிறோம். ஆனா துரத்தும் போது என்ன மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணுகிறோம் என்பது மிக முக்கியம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சிலர் ஜெபிக்கும் போது நான் பார்த்திருக்கிறேன், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீ ஓடிப்போ என்று சொல்லுவார்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன்னு சொல்லுவார்கள். இன்னும் சிலர் நான் கட்டளையிடுகிறேன் என்று சொல்லுவார்கள். ஏன்னா இந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்துக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிறகுதான் அவர் சீசர்களுக்கு கொடுத்தார். சீசர்களுக்கு கொடுத்தார், அப்புறம் ஊழியர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். இந்த அதிகாரம் மனுஷன் எடுத்துக்கொள்ள கூடாது, கர்த்தருக்கே உரியது இந்த அதிகாரம். இன்னைக்கு நிறைய பேர் இந்த அதிகாரத்தை துருபயோகம் பண்ணுகிறார்கள். அதனால கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கே நாம் செலுத்த வேண்டும். அதிகாரம் கர்த்தருடையது. கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு நாம் கர்த்தருடைய நாமத்தினாலே செய்யும் போது அது எந்த ஒரு அசுத்தாவியா இருந்தாலும் ஓடி போகும். என் நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம்னால் அந்த சாத்தான் நமக்கு திருப்பி வருவானே தவிர அவன் ஓட மாட்டான், பயப்பட மாட்டான். இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த ஒரு நல்ல ஒரு சத்தியம்,
தேவனுடைய பரிசுத்த என்று சொல்லி கிறிஸ்துவுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், நீ பேசாமல் விட்டு புறப்பட்டு போ, பேசக்கூடாது. நீங்க நிறைய பேர் சாத்தானை துரத்தும் போது என்ன செய்யறாங்க? நீ எங்கிருந்து வந்த விசாரிக்கிறாங்க. நீ எங்கிருந்து வந்த, எங்கிருந்து போன, எப்ப பிடிச்ச, எப்போ வந்த அப்படின்னு. ஆண்டவர் வந்து அதெல்லாம் கேட்கவே இல்லை. என்ன சொல்றாருன்னா ஒரே வார்த்தை சொல்றாரு, நீ பேசாமல் போ. உனக்கு இங்க என்ன இல்லை, இடமே கிடையாது. அவனை தொடர்றதுக்கும் இடம் இல்லை. வார்த்தை ஆண்டவர் அதிகாரத்தோட பயன்படுத்துகிறார். நாம் கூட எதையும் நம்ம விசாரிக்க கூடாது. சாத்தான் இடத்துல ஜெபிக்கும் பொழுது நம்ம விசாரிக்காதபடி நீ பேசாமல் என்ன செய்ய, இங்கிருந்து போ, இவனிடத்துல இருந்து போ, இயேசுவின் நாமத்தினாலே போ, அதுவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே போ என்று சொல்லும் போது இந்த சாத்தான் பயப்படும், நடுங்கி ஓடுவான். ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் இங்க அந்த அதிகாரத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரம் நாம் பயன்படுத்தும் போது தான் அது பெரிய ஒரு ஆசீர்வாதமாக கூட பயன்படுத்த முடியும். இன்னமாக தேவனுடைய வசனம் இப்படியே சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சரியான ஒரு முறை நமக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலக்கழித்து அவனை விட்டு ஓடி போனது. இயேசு இப்பொழுதும் எல்லா அசுத்த ஆவியின் மீதும் முழு வல்லமை உள்ளவராய் இருந்தார். இயேசு கிறிஸ்து அந்த ஒரு அசுத்த ஆவி மற்றும் அதனிடத்துல மட்டுமல்ல, எல்லா அசுத்த ஆவிகள் மீதும் முழு வல்லமை உடையவராக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த எல்லா அசுத்த ஆவி என்று சொல்லும் பொழுது வேதாகமத்தில் நம்ம பார்க்க முடியும், அநேக அசுத்த ஆவிகளை துரத்தினார் என்று பார்க்க முடியும். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரநீருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவில் இருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் அநேகரையும் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடையாக ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரல் இருட்டு கல்லறைகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபொழுது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்தாவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். பாருங்க, இந்த சாத்தான் வந்து ஆண்டவருக்கு என்ன சொல்றான், கட்டளை போடுறான். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார், ஒரே வார்த்தை சொல்லுகிறார், நீ அதிகம் பேசாத, இவனை விட்டு என்ன பண்ணு, போ, விட்டுட்டு போயிடு, அவ்வளவுதான். வேற பேச்சுக்கு இங்க இடம் இல்லை. எதுவும் விசாரிக்கிறதெல்லாம் வேணாம். ஏன்னா இனி இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நரகத்துக்குரியவன். இந்த மனுஷன் எனக்கு வேணும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனை துரத்துகிறதை நாம் பார்க்க முடியும் என்று சொல்லி இருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பெயர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பெயர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசைகளில் இருக்கிற இவர்கள் ஓடி வருவதற்குள்ளாக அவன் வந்து ஆண்டுகிட்ட ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். நாங்கள் இந்த பன்றி கூட்டத்துக்கு போனோம், எங்களுக்கு கட்டளையிடுங்க, லேகியோன் பிசாஸ். உடனே ஆண்டு சொன்னார், நீ இவனை விட்டு போ. சொன்ன உடனே அந்த லேகியோன் பிசாசு அவனை விட்டு ஓடி போயிட்டு. இதுல இருந்து நம்ம ஆண்டவர் இன்றைய காலையிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகாரமுடையவர், தேவனுடைய இயேசு கிறிஸ்துனுடைய ஒரே குமாரன். இந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி சாத்தான்கள் எல்லாம், எல்லா அதிகாரத்துக்கும் உடையவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. 1 2 இல்ல, எல்லா அதிகாரத்தும் உடையவர். இந்த அதிகாரத்தை நம்ம பெற்று இருக்கிறோம். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகவும்
அசுத்தாவிகளை துரத்துவதற்காகவும் நம்ம மூலமா கர்த்தர் அவருடைய மகிமை வெளிப்படுத்துவதற்காகவும். அதனால்தான் ஆண்டு சொன்னார் சீசர்களுக்கு, நீங்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கார். அதே போலதான் ஒரு சின்ன நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஒட்டஞ்சத்திரம் பக்கத்துல ஒரு இடத்துல நாங்க ஊழியத்துக்கு போயிட்டு இருந்தோம். களிமந்தி அந்த ஊரு, அந்த களிமந்தி ஊருக்கு போய் நாங்க ஊருக்குள்ள போறோம். நாங்க ஒரு 6 பேர் 5 பேர் போறோம். ட்ராக்ஸ் கையில எடுத்துக்கிட்டு பேக் எடுத்துக்கிட்டு போறோம். போயிட்டு இருக்கும்போது ஊருக்கு முன்னாடியே ஒருத்தர் கட்டில் போட்டு படுத்து கொண்டு இருந்தார். கட்டில் போட்டு படுத்து கொண்டு இருக்கும்போது அவர்கிட்ட போய் நானும் என் கூட வந்த சகோதரனும் சேர்ந்து அவர்கிட்ட ட்ராக்ஸ் கொடுக்குறோம். உங்கள் பதிலுக்கு, உங்கள் கேள்விக்கு இயேசு கிறிஸ்து பதில் என்று சொல்லி தலைப்பில் ட்ராக்ஸ் கொடுக்கும் பொழுது அவர் சொன்னார், இது போல நிறைய பேர் வந்து ட்ராக்ஸ் கொடுப்பாங்க ஐயா, ஆனா நான் வாங்கி கொள்ளுவேன். ஆனா எனக்கு நோய் மட்டும் சுகமாகல. நான் கிட்டத்தட்ட 6 மாதமாக படுத்த படுக்கையாவே இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார். அப்ப நான் வந்து என் கூட வந்த சகோதரன் என் கூடவே நின்று கொண்டிருக்கிறார். இப்ப நான் வந்து அவர்கிட்ட கேட்கிறேன். ஆண்டவர் டக்குன்னு என் மூலமா பேசுறாரு. நான் வந்து கேட்கிறேன், ஐயா, இன்றைக்கு நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வந்திருக்கிறோம். உங்களுடைய கையில இருக்கிற கைப்பிரதி வந்து உன் பதிலுக்கு இயேசு கிறிஸ்து, உன் கேள்விக்கு பதில் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்கள் கேள்விக்கு பதில் இயேசு இன்றைக்கு உங்களுக்கு பதில் தருவார் என்று சொல்லி ஒரு 2 நிமிடம் அவரிடத்துல பேசி, நாங்கள் ஜெபிக்கிறோம் உமக்காக, நீங்கள் 3 நாளைக்குள்ள எழுந்து பக்கத்துல நடக்கிற மீட்டிங்க்கு நீங்க போவீங்க என்று சொல்லி நாங்கள் என்ன பண்ணோம், 2 பேரும் சேர்ந்து அவர் மீது கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு நாங்க எங்க பாட்டுக்கு வந்துட்டோம். அதே போல அங்க பக்கத்துல அங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு சர்ச் இருக்கிறது. அந்த சர்ச்சில் மீட்டிங் நடந்து கொண்டு இருக்கு. இவர் என்ன செய்திருக்கிறார், இந்த 3 நாள் உள்ள எழுந்து சர்ச்சுக்கு இவரே தானா போயிட்டார். நாங்க ஜெபித்துட்டு வந்துட்டோம். எங்களுக்கு அந்த நியூஸ் வந்துச்சு, இந்த மாதிரி இந்த இடத்துல 2 பேரும் வந்தாங்களாம், எங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க, எனக்காக ஜெபம் பண்ணாங்க, நான் எழுந்து மீட்டிங்க்கு வந்துட்டேன், நான் 6 மாசமா படுத்துக்கிருந்தேன் என்று சொல்லி. பாருங்க, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து கிரியை செய்தார். அவருக்குள்ள இருந்த அந்த பிரச்சனைகள், சாத்தானுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் வல்லமையாக அந்த இடத்துல ஆண்டவர் அவர்களுக்கு சுகத்தை கொடுத்து அவர் எழுந்து போகும்படியாக, தேவாலயத்துக்கு போகும்படியாக, கூட்டத்துக்கு போகும்படியாக கர்த்தர் கிரியை செய்தார். நாங்கள் அல்ல, எங்களுக்குள் இருந்தவர் அங்கே கிரியை செய்தார். இதுதான் பேதுருவும் யோவானும் சொல்றாங்க. எங்களிடத்தில் ஒன்றுமில்லை, எங்களிடத்தில் இருக்கிறதை உங்களுக்கு நாங்கள் தருகிறோம் என்று சொல்லி அங்க சப்பானியை கைப்பிடிச்சு தூக்கி விடுறார் பேதுரு. அவன் குதித்து எழுந்துகிறான், சுகத்தை பெற்றுக் கொள்கிறான். அதே போல்தான் இன்றைக்கு ஆண்டவர் கூட நம்மை ஒவ்வொருத்தருவரை ஒவ்வொரு இடத்துல வைத்திருக்கிறார். அந்தந்த இடத்துல ஆண்டவருக்காக நாம் ஊழியங்களை செய்யும் போது, ஜெபிக்கும் போது அங்கே அசுத்த ஆவிகளும் அங்கே நம்மை கண்டு பயப்பட வேண்டும். அதிகாரத்துக்கு நாம், இயேசு கிறிஸ்துனுடைய அதிகாரத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது இவைகள் நமக்கு கீழ்ப்படுகிறது. இயேசு கிறிஸ்துனுடைய அதிகாரத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது அசுத்தாவிகள் நமக்கு கீழ்ப்படுகிறது என்று சொல்லி இந்த நாளிலே ஆண்டவர் நம்மிடத்துல பேசுகிறார். அதாவது பிரியமானவர்களே, இந்த ஜெரால்டு கூட ஆண்டவரோடு தன்னை ஒப்புவித்துக் கொண்டார். ஆண்டவருடைய சித்தம் என்னதென்று அறிந்து கொண்டார். அவர் எவ்வளவு வேலைகளை செய்தாலும் கூட ஜெபிப்பது நேரத்தையும் மறக்கவில்லை. ஜெப நேரத்தை கண்டினியூவாக அவர் செய்ததுனால அவருடைய தகப்பனார் அவர் சிறு வயதிலே விட்டு இறந்தாலும் கூட அவருடைய வறுமை போக்கும்படியாக ஜெபித்து 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 ஊழியத்திலே தன்னை என்ன செய்தார், தேவன் பயன்படுத்தினார். ராபோஜனம் எடுக்க வர மக்களிடத்துல கண்டித்து உணர்த்தினார். ஜனங்களும் கீழ்ப்படுத்தார்கள். நாமும் இந்த நாளிலே
கர்த்தருக்கு என்று நம்மை அவர் எப்படி அந்த மிஷினரி தன்னை அர்ப்பணித்தாரோ, நாமும் கூட இன்றைக்கு எல்லாரும் கர்த்தருக்கு என்று அர்ப்பணித்திருக்கிறோம். முழுமையான ஒரு அர்ப்பணிப்போடு நம்ம செய்யும் போது கர்த்தர் நமக்கு பெரிய அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆத்துமாக்களை கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். காலை நேரத்திலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். ஜீவனும் பரிசுத்தமும் மகிமையும் நிறைந்தவரே, துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்திய நாளிலே நீர் எங்களோடு பேசினதுக்காக உமக்கு நன்றியும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கிறேன் தகப்பனே. இந்த நாளிலே ராஜா, மிஷனரி ஜெரால்ட் மூலமாக அவர் நேரம் உமக்கு கொடுத்ததும் உம்முடைய விருப்பத்தை அறிந்து கொண்டதும் அவர் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தவருமாக இருந்தார். நீர் பேசுகிற வார்த்தையை அவருடைய வீட்டிலே எழுதி வைத்து மாற்றி வைத்திருந்து அந்த வார்த்தையை கீழ்ப்படிந்தார். அதுபோல இந்த அசுத்த ஆவிக்கு நீர் தேவனே கட்டளையிட்டீர். அந்த அசுத்த ஆவிகள் உம்மை பார்த்து சொன்னது, நீ தேவனுடைய குமாரன் என்று நான் அறிவேன், நீர் பரிசுத்தர், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டு ஆண்டவரே அந்த அசுத்த ஆவியை நீர் துரத்தினீர், பேசாமல் போ என்று சொன்னீர். அப்படியாக அந்த அசுத்த ஆவி அந்த மனுஷனிடத்திலிருந்து சென்றது. அப்படியாக ஆண்டவரே எங்களையும் ஒவ்வொரு இடத்திலே நீர் வைத்திருக்கிறீர் உம்முடைய வேலைக்காரர்களாக. நாங்கள் இதை செய்யும் பொழுது உண்மையும் உத்தமமாக உமக்கு உம்முடைய அதிகாரத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியத்தக்கதாக, நான் கீழ்ப்படியத்தக்கதாக தேவனே, நாங்கள் ஜெபத்திற்கும் ஊழியத்திற்கும் கடந்து செல்லும் பொழுது உடைய பரிசுத்தம் எங்களை மூடிக்கொண்டு, உடைய பரிசுத்தம் எங்களை பின்தொடர்ந்து நாங்கள் போகிற இடமெல்லாம் அங்கே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்க கிருபையை நீர் பயன்படுத்தும். உமக்கு இஷ்டம் போல எங்களை பயன்படுத்தும். எங்கள் சுயத்திற்காக அல்ல, எங்கள் விருப்பத்திற்காக அல்ல, அவைகள்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். என்றைக்கும் எங்களை முன்வைத்துக் கொள்ளக்கூடாது, உம்மை முன்வைக்க கிருபையை செய்யும். இந்த நாளிலே கலந்து கொண்டிருக்கிற, ஜூம்ல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் விசுவாசிகளையும் மூப்பர்களையும் நீருக்கு தொட்டு ஆசீர்வதிங்க ராஜா. அதே போல கர்த்தாவே, கல்வாரி சப்பல் ஊழியர்களுக்காக செபிக்கிறோம். தேவனே, முன்னின்று நடத்துகிற அண்ணனுக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அக்காவுக்காகவும் நீ தொட்டு ஆசீர்வதி. அவங்க செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் நீர் ஆசீர்வதியும். போகும் இடமெல்லாம் அப்படி கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும். தயவாக ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமம் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.